உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட் விற்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. வா செம்மையாக இருக்குது காய்ஸ், ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது. இல்லை எல்லாமே மலையாள சேனலாக தான் வருது. பார்த்தீங்கன்னா 75 rupees வந்து சார்ஜ் பண்ண போகிறாங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கேரளாவுக்கு போகிறோம். எஸ், ஒரு வீக்கெண்ட் ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ட்ரிப் இங்கேருந்து வந்து பாலக்காடுக்கு வந்து நாங்கள் வந்து போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா NH 544 வந்து நாங்கள் இருக்கிறோம். இதில் தான் வந்து ஜர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஸோ வழியில் போகிற ட்ராவல் ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். அங்கே போய் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆன் த வே பார்த்திங்கன்னா வந்து ரோடு வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இன்றைக்கி டிராஃபிக் அதிகமாக இல்லை, கொஞ்சமாக தான் வண்டி போயிட்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் இங்கேருந்து நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு வெஸ்டர்ன் கார்ட்ஸ் நல்லா சூப்பராக தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு, செம்மையாக இருக்குது. வெயில் ரொம்ப அடிக்குது. எப்படியும் காரில் வந்து நாங்கள் ஏசி போட்டு தான் போயிட்டுருக்குறோம், அதனால் பெருசாக பிரச்சனை இல்லை. பட் கொஞ்ச நேரம் காரில் ஏசி ஆஃப் பண்ணால் கூட நமக்கு வந்து ரொம்ப வேர்க்குது. ஸோ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு டோல் பூத் வரப்போகுது. நமக்கு டோல் பூத் க்ராஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ப்ளஸ் பார்த்திங்கன்னா காருக்கு வந்து 17 rupees தான் வந்து போட்டிருக்குது. ஓகே, கோன்னு சொல்லியாச்சு, நம்ம வந்து போயிடலாம். நம்ம வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் கூட வந்து ஃபாஸ்டேக் வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது நமக்கு. கேஜி சாவடி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே இங்கே வந்து லெஃப்ட் எடுத்துக்கணும். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம் பாலக்காடுக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போய்க்கலாம். பாலக்காடு இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 22 kilometers தான். உள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்திங்கன்னா லாட்ரி டிக்கெட் விற்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்க, பார்டர்னு ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. வாளையார் செக் போஸ்ட் கைஸ் இது. பட் எதுவுமே இந்த டைம் வந்து செக் பண்ணல கைஸ். ட்ரிப்பு ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து பசிச்சிருச்சு. அதனால் நாங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கரியில் வந்து ஹைவே பேக்கரியில் MDS பேக்ஸ் ஒன்று இருந்துச்சு. அங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் பப்ஸ் வாங்கிட்டோம். ஸோ அந்த வேலை அப்படியே சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எக் பப்ஸு ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் அப்படியே சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ளே இங்கேயே வந்து டோல் பூத் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 75 rupees வந்து சார்ஜ் பண்ண போகிறாங்க. கோ டேக் இஸ் வேலிட். காய்ஸ், நம்ம வந்து தங்க போகிற ரூம்ஸு ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் தான். ஸோ நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் இருக்கா என்னன்னு தெரியல, போய் தான் நம்ம வந்து தேடணும். ஓகே, லெட்ஸ் கெட் இன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் நூர் ஜஹான் கிராண்ட் நூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், ஃபைனலி நம்ம வந்து இங்கே ரூமுக்குள்ளே வந்து செக்இன் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் ரூம். இது பார்த்திங்கன்னா நல்லா காம்பேக்டாக டீசெண்டாக இருக்குது ரூமு. ஸோ இவ்வளோ தான் நம்ம ரூம் சைஸு. ஸோ நல்ல ஒரு கிங் சைஸ் பெட்டு வந்து ஒன்று சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நல்லா பிளாங்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா பில்லோஸ் நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரூமுடைய லைட்டிங். நல்ல ஆம்பியன்ஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஓரளவு வந்து நீட்டாக இருக்குது. நம்ம வந்து ஒரு ரூமில் வந்து ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் திங் வந்து நீட்டாக இருக்கணும். ஏன்னா ஃபெசிலிட்டிஸ் நிறையா இல்லாட்டி கூட இருக்க வேண்டிய ஃபெசிலிட்டியை வந்து நமக்கு வந்து நீட்டாக இருக்கணும். ரூம் நீட்டாக இருக்கணும், ரெஸ்ட் ரூம் நீட்டாக இருக்கணும். அது மட்டும் இருந்துட்டாலே நமக்கு வந்து ஒரு ஸ்டே வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அது இந்த இடத்துல இருக்குது. ரூம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ரூம் தான் எடுத்திருக்கோம். ஸோ டீலக்ஸோ சூட் ரூம் அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து ஆஃப் பண்ணலை. ஏன்னா ஒன் டே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அதனால தான் வந்து இது ஆட் பண்ணியிருக்கோம். நமக்கு மெயினாக வந்து ஏசி வேணும், அது இருக்குது. ஸோ ஏசி இருக்கிற மாதிரி ரூம் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி வியூ வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், சூப்பராக இங்கே வந்து நம்ம வெளியே வந்து வியூ நல்லா பார்த்துக்கலாம். ஸோ நல்லா ஒரு பெரிய ஒய்டான விண்டோஸ் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜாக ஒரு மிரர் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மேக்கப் பண்ணுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இந்த மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்குது. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நல்லா ஒரு பெரிய ஒரு கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம திங்ஸ் எல்லாம் எதாவது ஒன்று வச்சுக்கலாம். நம்ம ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இதுக்குள்ளே ட்ராஸ் கூட இருக்குது. தென் எக்ஸ்ட்ரா ஒரு பில்லோ கூட கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி இருக்குது. தென் செட்டப் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ லேட்டராக என்னென்ன சேனல்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம்.
தென் இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லக்கேஜ் எதாவது கொண்டு வந்தோம்னா அது வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். ஓகே, தென் இன்கேஸ் உங்களுக்கு ஏசி வேண்டாம்னா ஃபேன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா கையில் தொடுற அளவுக்கு ஹைட்டில் தாங்க இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஃபேன் ஓடும்போது கையை தூக்கி நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் எதாவது பண்ணோம்னா கொஞ்சம் சேஃப் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நல்லா புதுசாக கொடுத்துட்றாங்க. ஒரு கிளாஸ் இருக்குது, தென் டெலிஃபோன்ஸ் இருக்குது, தென் டிவி அண்ட் செட்டப் பாக்ஸ்க்கான ரிமோட் இங்கே இருக்குது, தென் ஏசி ரிமோட்டும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வால் ஃபோட்டோஸ் வந்து நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது இந்த ரூமுக்கு வந்து நல்லா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அழகு சேர்க்குது. இதுக்கு இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் தான். ஸோ பாத்ரூம் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப நீட்டாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது வந்து ப்ரிட்டி டீசெண்டாக தான் வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு தேவையான டவல்ஸ் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து ஹாட் வாட்டர் கெய்சர் எதுவுமே வந்து ஆப்ஷன் இல்லை. ஸோ உள்ள பர்டிகுலர் டைமுக்கு ஏதாவது வந்து ஹாட் வாட்டர் கொடுக்குறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல, கேட்டுக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ கனெக்ஷன் போகுது, அன்றைக்கும் ஹாட் வாட்டர் இது வழியாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷவர் செட்டப் அண்ட் மிக்சர் பைப் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே எதுவும் வச்சுருக்குறாங்க 2 ஸ்மால் ஐட்டம்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் கொடுக்குறாங்க. தென் ஸ்மாலாக ஒரு க்ரீன் ஆப்பிள் ஷாம்பு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் காய்ஸெல்லாம் குட்டியாக க்யூட்டாக இருக்குன்னு பாருங்க, நல்லா இருக்குது. ஆனால் இது எத்தனை பேருக்கு பத்துன்னு தெரில. அண்ட் இங்கே ஒரு சோப் ஒன்று கொடுக்குறாங்க, சின்னதாக ஒரு சோப் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். தென் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு மிரர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே வந்து டவல்ஸ் வந்து நீங்கள் எதாவது ஹேங் பண்ணிக்கலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து நீங்கள் எதாவது ஹேர் ட்ரையர் ஆர் சம்திங் ஏதாவது ட்ரிம்மர் எதாவது போனால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளக் பாயிண்ட் இருக்குது. இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதாவது ஷேவிங் ட்ரிம்மிங்லாம் பண்ணோம்னா இது போட்டுட்டு சூப்பராக வந்து பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்குது. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, டீசெண்டாக நீட்டாக இருக்குது, காம்பாக்டான ஒரு ரூம் அவ்வளோதான். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிவி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஏதாவது நமக்கு தெரிஞ்ச சேனல் ஏதாவது இருந்தால் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை, எல்லாமே மலையாள சேனலாக தான் வருது. இங்கே எப்படியே தேடி பிடிச்சி சன் டிவி இதெல்லாம் வருது. சரின்னு கிளிக் பண்ணி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதுக்கு வந்து பணம் கட்டல போல் இருக்குது. ஸோ எங்கள் ஹோட்டலுக்கு வர்றவங்க எல்லாமே வந்து மலையாளிஸ் தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லா ஸ்டேட்லேருந்து எல்லா லாங்குவேஜ் பீப்புள்ஸும் வந்து வருவாங்க. ஸோ இந்த ஹோட்டலுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டாக வர கெஸ்ட்டுக்காவது இந்த மாதிரி வந்து நல்லா எல்லா சேனல்ஸும் வர மாதிரி கொடுங்க. ஏன்னா மலையாளம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. தமிழ் தெரிஞ்சவங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து டிவி வச்சுமே அவங்களுக்கு யூஸ் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து ஹோட்டலுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ரூமோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த அமேசான் பேயில் தான் வந்து செக் பண்ணியிருந்தேன் இந்த ஹோட்டல் வந்து பார்த்துட்டு. ஸோ ₹1500 தான் வந்து காட்டுச்சு. இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன், இவங்க வந்து 1900 அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே ஆன்லைனோட உங்கள் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து சரி அப்போ நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம போய் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ரூம்ஸ் பார்க்கலாம், கார் பார்க்கிங்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ஹோட்டல் செலக்ட் பண்ணலான்னு தான் இங்கே டேரெக்டாக வந்து வந்துட்டோம். எந்த புக்கிங்குமே பண்ணாமல் இங்கே வந்துட்டோம். வந்து கேட்டாலும் அதே 1900 தான் சொன்னாங்க. சரி நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் புக் பண்ணுறேன், பார்த்தா இந்த ரூம் சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. திரும்ப ரீலோட் பண்ணிட்டு வந்தேன்னா இது வந்து ₹2000 கிட்ட காட்டுது. அதனால பெட்டர் 1900 அப்படின்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லை, கொஞ்சம் நீட்டாகவும் இருந்துச்சு. வேறு ரூம் தேடி தேடியே இப்போ உட்காந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம ரூம்ஸ் நல்ல ரூம் தேடணும், ப்ரைஸ் பட்ஜெட்டாக வந்து தேடணும். இது வந்து வித் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 வரைக்கும் நம்ம ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து செக் அவுட் பண்ணணும். ஸோ நல்ல ஆப்ஷன் தான், சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் கிடச்சிருக்கு. சரி நம்ம வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நல்ல ஆப்ஷன் தான் இது, நீங்களும் வேணால் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ 1 டே ஸ்டேக்கு வந்து சூப்பராக பெர்ஃபெக்டாக இருக்குது இது. நீங்கள் ஒரு லாங் டர்மாக பிளான் பண்ணுறீங்க, ஒரு 2-3 டேஸ் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 1 டே தங்குறீங்க அப்படின்னா இது வந்து மோர் தென் இனஃப், ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ பெட்டு பெட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்ப்ரிங் மேட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இறங்கியிருக்குன்னு, இங்கே பாருங்கள். செம்மையாக இருக்குது காய்ஸ். பெட்டு நல்லா கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஒரு ஸ்டாண்டர்ட் ரூமில் இந்த அளவுக்கு நல்லா பெட் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ரொம்பவே சூப்பராக இருக்குது. சரி இனி நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மத்தியானம் போய் எதாவது நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் மலம்புழா டேம் போகலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஸோ நான் அங்கே உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you guys in another video. Bye 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 bye.